வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அமெண்ட்மெண்ட்ஸ் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சட்ட திருத்தங்கள். ஓகேங்களா? என்னென்ன சட்ட திருத்தங்கள், அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சட்ட திருத்தங்கள் சரத்து 368 பகுதி 20 ஆர்டிக்கல் 368 பார்ட் 22. இந்த ஃபியூச்சரை தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இட்ஸ் பாரோட் ஃப்ரம் த சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ மொத்தமாக 3 விதமாக அமெண்ட்மெண்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பண்ணலாம். சட்ட திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பில் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி, அது பேர்லேயே இருக்குது, சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களில் சிம்பிள் மெஜாரிட்டி எல்லாம் ஓகேன்னு சொன்னால் போதும், 50 அந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/10 மெம்பர் ப்ரெசன்ட் இருந்தால் ஓகேங்களா, 1/10 மெம்பர் ப்ரெசன்ட் இருந்தால் அன்னைக்கு அவை நடவடிக்கைகள் தொடங்கும். அதில் வந்திருக்கிறதுல சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் எனக்கு போதும். ஓகேங்களா? வந்திருக்கிறதுல சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் எனக்கு போதும். அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 50% மேலே இருக்கிற உறுப்பினர்கள் அந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு சொல்லணும். ஓகேங்களா? 50% மேலே அது +1 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஆதரவு சொல்கிறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதாவது நாடாளுமன்றத்திலே ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இந்த இடத்துல நாடாளுமன்றம்ங்கிறது மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை ரெண்டுமே குறிக்கிறது தான். இந்த எல்லாத்துலேயுமே சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்னாலும் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டாலும் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. தேர்ட் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்து இருவைகளிலும் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் அந்த சட்ட திருத்தத்தை பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதோடு அது சட்டமாகிடாது. அண்டு இந்திய மாநிலங்களில் 50% மாநில சட்டமன்றமும் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும். அப்போ தான் அது செல்லுபடியாகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்திய ஸ்டேட்டில் இந்தியன் யூனியனில் ஒரு 20 மாநிலங்கள் தான் இருக்குது அப்படின்னா 10 ஸ்டேட்டாவது அந்த சட்ட மசோதாவை அவங்களுடைய சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாகிடும். மீதி இருக்கிற 10 ஸ்டேட்டு பாஸ் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்டு கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக பாஸ் பண்ண முடியுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டியாக இருந்தாலே போதும். சட்டமன்றத்தோட ஸ்டேட்டோட கன்சென்ட்டும் எனக்கெல்லாம் தேவையில்லை. 50% ஆஃப் த மெம்பர் லோக்சபா ராஜ்யசபாலையும் எனக்கு தேவையில்லை. எதுனா, இந்தியாவில் திடீர்னு புதுசாக ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டே போதும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அபாலிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நியூ ஸ்டேட்ஸ், இந்தியாவில் புது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டே போதும். ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை மாற்றுறதுக்கும் போதும். ஸ்டேட்டோட பேரை மாற்றுறதுக்கு, ஸ்டேட்டோட பவுண்ட்ரி மாற்றுறதுக்கு, அதே மாதிரி எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டேட்டில் இருக்கணும் இல்லை அபாலிஷ் பண்ணணுன்றதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் போதும். யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ், சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமை சட்ட திருத்தங்கள் எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி கீழே வந்துடும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ஓகே, 50% ஆஃப் த மெம்பர்ஸ் அதில் கண்டிப்பாக அந்த மசோதாவை ஓகே சொல்லணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமாக 2 விஷயம். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, அரசின் நெறிமுறை கொள்கைகள். இது ரெண்டுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் கீழே தான் அமெண்ட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். தேர்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஓகேங்களா, அண்ட் தென் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன், அவங்கள தேர்ந்தெடுக்கும் முறை, அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அந்த பகிர்ந்து உணர்வு, அது அப்புறம் 7வது அட்டவணையில் இருக்கிற அந்த லிஸ்ட்டு,
ஓகேங்களா. பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு, நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்டு கன்சன்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். 50% சட்டமன்றங்களும் அந்த மசோதாவை நிறைவேற்றணும் சார். உங்களுக்கு இன்னும் இப்போ ரீசெண்டாக இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஜிஎஸ்டி மசோதாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது, பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, உடனே அது சட்டமாகிடாது. ஓகேங்களா. சட்டம் இந்தியாவில் இருக்க அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிறதுல 50% ஆஃப் த சட்டமன்றங்கள் 50% சட்டமன்றங்களும் அந்த மசோதாவை பாஸ் பண்ணால் தான் ஜிஎஸ்டி மசோதா வந்து அரசுல கொண்டு வரப்படும். அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் கன்சன்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ திடீர்னு தமிழ்நாடை வந்து நார்த்து தமிழ்நாடு, சவுத்து தமிழ்நாடு ஸ்டேட் 2 ஸ்டேட்டாக பிரிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பிரிச்சிடலாம். அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டே போதும். சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் ஓகே, எல்லா மெம்பர்ஸும் ஓகே சொல்லணும், 50% ஓகே சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா. சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது அதுதான். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கொள்கைகளை ஏதாவது நான் மாற்றுறேன் அப்படின்னா, ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கொள்கைகளை ஏதாவது நான் மாற்றுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் தேவைப்படும். இந்த அமெண்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயங்கள் இருக்குது. Parliament cannot amend the provisions which form the basic structure of the constitution. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை தன்மையை, அடிப்படை தளத்தை வந்து நீ எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது. இது வந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய முக்கியமான தீர்ப்பு. 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. Parliament cannot amend the provisions which form the basic structure of the constitution. அதாவது ப்ரியம்பிள், அரசின் முகவரையை எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது அப்படிங்கிறது. அரசின் முகவரையில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸில் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் கட்சி வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை, இந்த ப்ரியாம்பிளை மாற்றணும், அரசின் முகவரியை மாற்றணும், அதில் இருக்கிற செக்யூலர்ன்ற வார்த்தையை நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஒரு சென்சேஷனல் நியூஸுக்காக அதெல்லாம் பண்ணினாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. The preamble provides the basic structure of the Indian Constitution. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens. அதுக்கப்புறம் அதெல்லாம் வரும். கடைசியில் in our Constituent Assembly this 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இதுதான் அரசின் முகவரை. திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை வந்து எந்த சட்டத்திட்டத்தாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத வந்து கேசவானந்த பாரதி வழக்கு 1973 இதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அரசு கொண்டு வர எந்த சட்டமாக இருந்தாலும் ஓகேங்களா, அது இந்த ப்ரொசீஜர் மூலமாக தான், இந்த 3 கீழே இந்த ப்ரொசீஜர் சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் த ஸ்டேட் கன்சர்ன், இந்த 3 கீழே தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அரசு சட்டமாக இயற்றப்படும். தேங்க்யூ ஃபார் டுடே.